वेदांत देशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यंतसार मनवद्य गुणंबुदाग्र्यं नारायणाद्यतुर्य कृपाभिषिक्तं श्रीरंगनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 19ல இருந்துருக்கும். இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஸ்லோகம் நம்பர் 35, 36 and 37. சென்ற வகுப்புல நாம கடைசியா 34வது ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருந்தோம். என்ன அந்த 34வது ஸ்லோகம் அப்படின்னாக்கா, சந்தானார்த்தாய விதையே ஸ்வபுஜாத் அவதாரிதா தேன தூர்ஜகதோ குர்வி சச்சிவேஷு நிச்சிக்ஷிபே அப்படிங்கிற ஸ்லோகத்தை கடைசியா நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, திலீபன் அந்த புத்திர சந்ததியை அடையறதுக்காக விரதம் அப்படிங்கிறத அனுஷ்டிக்க விருப்பப்பட்டான். அதனால ராஜ்யத்தை பாதுகாக்கும் பொறுப்பை தன்னுடைய மந்திரிகளிடத்துல ஒப்படைத்தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நம்ம கடைசியா அந்த 34வது ஸ்லோகத்துல தாத்பரியமாக பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம அதுக்கு அடுத்த ஸ்லோகமா இருக்கக்கூடிய 35, 36, 37 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஸோ இனி வரும் வகுப்புல நாம பிரதி வகுப்புலையும் 3 ஸ்லோகங்களை பார்க்க இருக்கும். என்ன அந்த 35வது ஸ்லோகம் பாருங்கோ. சம்பிரதி திலீபா குரோஹோ வசிஷ்டஸ்ய ஆசிரமம் கதவான் இது வர்ணயதி. இந்த ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி 45வது ஸ்லோகம் பரியந்தம் அவ அந்த ஆசிரமத்துக்கு போகக்கூடிய வழியில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டே போறா, அவளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். இந்த 35வது ஸ்லோகம் என்ன சொல்றது? சம்பிரதி திலீபா குரோஹோ வசிஷ்டஸ்ய ஆசிரமம் கதவான் இது வர்ணயதி. பாருங்க ஸ்லோகம் என்ன? அதாபியர்ச்சிய விதாதாரம் பிரயதௌ புத்திரகாம்யயா தௌ தம்பதி வசிஷ்டஸ்ய குரோர் ஜக்மதுஹு ஆசிரமம் அப்படிங்கிறது இந்த 35வது ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, திலீபனும் சுதக்ஷினாவை என்ன பண்றா அப்படின்னாக்கா, பிரம்மதேவனை பூஜிக்கிறா முதல்ல. ஏன்னா இதற்கு முன் ஸ்லோகத்தை என்ன பார்த்தோம்? திலீபன் தன்னுடைய பொறுப்புகள் எல்லாம் மந்திர எடுத்து ஒப்படைச்சிட்டான். இப்ப அவ வசிஷ்டனுடைய ஆசிரமத்தை நோக்கி போக போறா. எதற்காக? புத்திர சந்ததி அப்படிங்கிறது உண்டானம் அப்படிங்கிறதுக்காக சில விரதங்களையும் பூஜைகளையும் மேற்கொள்ளணும். அதுக்காக என்ன பண்றா? தன்னுடைய குலகுருவான வசிஷ்டர் இடத்துல இது சம்பந்தமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், உபாயம் ஏதேனும் கிடைக்கிறதா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றா? வசிஷ்டருடைய ஆசிரமத்தை குறிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்படி கிளம்பக்கூடிய சமயத்துல என்ன பண்றானாக்கா, திலீபனும் சுதக்ஷினாவும் பிரம்மதேவரை பூஜிக்கிறா. அப்படி பூஜி அந்த பூஜையை முடித்த பிறகு இந்த புத்திரன் இதுவரை பிறக்கவே இல்லை, அதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணா புத்திர சந்ததி உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு சென்று அங்கு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக புறப்படுறாளாம். எப்படி புறப்படுறா தெரியுமா? பரிசுத்தமா இருந்து கொண்டு பிரம்மதேவரை பூஜை பண்றா. அப்படி பிரம்மாவை பூஜை பண்ணிட்டு அந்த புத்திர சந்ததியினுடைய வராம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள்லாம் இருக்கு, என்ன விக்னங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய குலகுரு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு என்ன பண்ணணும், என்ன பூஜைகள் செய்ய வேண்டும் அப்படிங்கறதையும் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு சென்றனர் அப்படிங்கிற மாதிரி புறப்படுற. இந்த ஸ்லோகம் தொடங்கி
45வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த தம்பதிகள் ஆசிரமம் சென்ற அந்த வர்ணனைய கூறுறார் மகாகவி காளிதாசன். என்ன மாதிரி வர்ணனை இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு ஒரு ஸ்லோகமா பார்க்க போறோம். இது இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். பதச்சேதா அச்ச அபியர்ச்சிய விதாதாரம் பிரயதௌ புத்திரகாம்யயா தௌ தம்பதி வசிஷ்டஸ்ய குரோஹ ஜக்மதுஹு ஆஸ்ரமம் அப்படிங்கிறது பதச்சேதா. அன்வயா அச்ச, அச்சன பிறகு, எதன் பிறகு? அந்த ராஜா தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் தன்னுடைய மந்திரிகளிடத்தில் ஒப்படைத்த பிறகு, அத பிறகு, அபியர்ச்சிய அது மட்டும் இல்ல, பிரம்மதேவரை வணங்கிவிட்டு, அபியர்ச்சனா பூஜித்து, யாரை? விதாதாரம் பிரம்மதேவனை, பிரயதௌ புத்திரகாம்யயா, பிரயதௌ புத்திரகாம்யயா, பிரயதோனா பரிசுத்தமாக இருந்து கொண்டு, புத்திரகாம்யயா புத்திர பாக்கியத்தை அடைவதன் பொருட்டு, தௌ தம்பதி அந்த இரண்டு தம்பதியர்கள் இருக்கா இல்லையா, இரண்டு பேரும் வசிஷ்டஸ்ய குரோஹோ ஆசிரமம் ஜக்மதுஹு குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டனுடைய ஆசிரமத்திற்கு சென்றனர் அப்படிங்கிறது புறப்பட்டாச்சு. இப்போ பிரயாணம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, தன்னுடைய ராஜ்யத்தை விட்டுட்டு சென்றனர் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். பிரதிபதார்த்தா அச்ச அனந்தரம் புத்திரகாம்யயா புத்திரேச்சயா, புத்திர பிளஸ் இச்சையா புத்திரேச்சயா, பிரயதௌ பவித்ரௌ சுத்தமா இருக்கிறதுன்னு அர்த்தம். தௌ தௌ நாம சுதக்ஷிணா திலீபௌ தம்பதி, யாரு? ஜாயா பதி, அந்த இரண்டு தம்பதியர்கள். விதாதாரம் பிரம்மதேவனை, பிரம்மாணம் அபியர்ச்சிய பூஜயித்வா, குரோஹோ குலகுரோஹோ வசிஷ்டஸ்ய வசிஷ்ட நாமகஸ்ய மகர்ஷேஹே ஆசிரமம் வாசஸ்தானம் ஜக்மதுஹு கதவந்தௌ அப்படிங்கிறது பிரதிபதார்த்தா. பிரதிபதார்த்தம் படிக்கும் போதே உங்களுக்கு அர்த்தம் நன்னா ஸ்பஷ்டமாகும். ஏன்னா நம்ம 34 ஸ்லோகங்களை கடந்து வந்துட்டோம். இங்க நன்னா அந்த 34 ஸ்லோகங்களை தரவா படிச்சுட்டு இருந்தேன்னாக்கா, இந்த பிரதிபதார்த்தம் படிக்கும்போது நமக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்லாமலே சம்ஸ்கிருதத்தின் மூலமாகவே நமக்கு அர்த்தம் புரிகிற மாதிரி ரொம்ப சுலபமான பத பிரயோகங்கள் தான் இங்க காளிதாசனால பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாவார்த்தா புத்திர பிராப்தேஹே, அந்த புத்திர பிராப்தியை அடைவதற்கு உபாயம் ஞாத்தும், உபாயம் தெரிந்து கொள்வதற்காக, வழி, உபாயம் நாம் வழி தெரிந்து கொள்வதற்காக, ஞாத்தும் அறிந்து கொள்வதற்காக, ததிச்சையா அந்த விருப்பம் உடையவர்களான அவர்கள் பிரம்மாணம் பிரம்மதேவனை சம்பூஜ்ய நன்கு பூஜை செய்துவிட்டு, சுதக்ஷிணா திலீபௌ சுதக்ஷிணா மற்றும் திலீபன், ஸ்வகுலகுரோஹோ தன்னுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டஸ்ய வசிஷ்டர் என்ற பெயரை உடைய அந்த மகர்ஷேகே மகர்ஷியனுடைய ஆசிரமம் கதவந்தௌ அவருடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய வாசஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்தை கதவந்தௌ வந்து சென்றனர் இல்லையா, அங்கதான் நோக்கி போறா. அவரோட பிரயாணம் யாரை நோக்கி இருக்கு? கதவந்தனா அவரை நோக்கி இருக்கு, அந்த ஆசிரமத்தை நோக்கி இருந்தது. அவளுடைய சொந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான்னு அர்த்தம் இல்லையா. அப்படியாக இந்த 35வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. சம்பிரதி திலீபா குரோஹோ வசிஷ்டஸ்ய ஆசிரமம் கதவானிதி வர்ணயதி. என்ன ஸ்லோகம்? அதாபியர்ச்சிய விதாதாரம் பிரயதௌ புத்திரகாம்யயா தௌ தம்பதி வசிஷ்டஸ்ய குரோர் ஜக்மதுராஷ்ரமம். அதாபியர்ச்சிய விதாதாரம் பிரயதௌ புத்திரகாம்யயா தௌ தம்பதி வசிஷ்டஸ்ய குரோர் ஜக்மதுராஷ்ரமம் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 35. இது தொடர்ந்து அடுத்த ஸ்லோகம் என்ன? ஸ்லோகம் நம்பர் 36. அது என்ன ஸ்லோகம்? அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் என்ன, அன்வயம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். இந்த 36வது ஸ்லோகம் சம்பிரதி தௌ தம்பதி ஏகரதேன வசிஷ்டாஷ்ரமம் கதவந்தௌ இது வர்ணயதி. ஒரே ரதம் ஒரே தேர்ல
அந்த ரெண்டு பேர் இருக்கா இல்லையா தம்பதி, யாரு? சுதக்ஷிணா மற்றும் திலீபன். அந்த ரெண்டு பேர் வந்து இருவரும் ஏகரதேன ஒரே ரதத்தில் தேரில் வசிஷ்டாசிரமம் கதவந்தோ இது வர்ணயதி. ஒன்னா ஏறி ஒரே தேர்ல ரதத்துல வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போனாலாம். அவ அந்த தேர்ல அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு உபமானம் பண்றார் மகாகவி காளிதாசன். ரெண்டு பேரை பார்க்கும் பொழுது எந்த மாதிரி இருக்குன்னாக்கா, அது பார்க்கடலை இது பண்ணும் பொழுது அந்த பார்க்கடலை கடைவா இல்லையா, அதை கடையும் பொழுது அதுல இருந்து பல விஷயங்கள் வெளிவந்தது. மகாலட்சுமி வெளில வந்தா, அமிர்தம் வந்தது இல்லையா, இப்படி நிறைய விஷயங்கள் வந்தது. அப்போ ஐராவதம் அதுவும் வெளியில வந்தது. அதே மாதிரி வித்யுத் மின்னல் அதுவும் வெளியில வருதான். அப்படி பல விஷயங்கள் வெளியில வந்தது. இவ ரெண்டு பேர் ஒன்னா அந்த ரதத்துல உட்கார்ந்து பார்க்கும் பொழுது மகாகவி காளிதாசனுக்கு ஒரு உபமானம் தோன்றுது. என்ன அந்த உபமானம் அப்படின்னாக்கா, அந்த திலீபனும் சுதக்ஷிணாவும் என்ன பண்றா, ஒரே ரதத்தில் அமர்ந்து சென்றனர். அது எப்படி இருக்குனாக்கா, அந்த பார்க்கடலை கடைந்த பொழுது அதுல தோன்றியது ஐராவதம் இல்லையா. அதே மாதிரி ஐராவதத்தினுடைய மனைவி மின்னல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. ஏன்னா ரெண்டுமே ஒரே சமயத்துல உண்டானது. எது? ஐராவதமும் ஐராவதத்தின் மனைவியாக மின்னல் அப்படிங்கிறது கருதப்படுமா. அந்த மாதிரி திலீபன் தன் மனைவியுடன் ஒரே ரதத்துல அப்படி போயிட்டு இருக்கிறதுக்கு, அந்த ஐராவதம் தன் மனைவியான மின்னலுடன் ஒரே நேரத்துல போயிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கம்பீரமான அந்த ரதத்தினுடைய சப்தம் இருக்கு. ரதத்துல எப்படி இருக்கு, அப்படியே இடி முழங்க எப்படி சப்தம் வருமோ அந்த மாதிரியான சப்தம் இவா போகக்கூடிய ரதம் அவ்வளவு கம்பீரமா போயிட்டு இருக்கு. அப்படி மழை காலத்துல அந்த இனிய கம்பீரமான சத்தம் கொண்டு அந்த கருமேகத்தோட அந்த மின்னல் அப்படி பிரயாணம் பண்ணுமா. அந்த கருமேகம் தான் ஐராவதம், அந்த மின்னல் தான் அவருடைய மனைவி. இப்படி அதே போல திலீபனுடைய ரதமும் இனிய கம்பீரமான ஓசை எழுப்புறதா. அதனால ஒரே நேரத்துல திலீபனுக்கு ஐராவதமும் இல்லையா, அருகில் இருக்கக்கூடிய சுதக்ஷனுக்கு மின்னலும் உபமானமாக இந்த விஷயமானது சொல்லப்படுறது. ஐராவதம் வானவில் அப்படிங்கிற உபமையையும் யார் காண்பிக்கிறா? மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க ஸ்லோகம், 36வது ஸ்லோகம். ஸ்னிக்த கம்பீர நிர்கோஷம் ஏகம் ஸ்யந்தனமாஸ்திதௌ பிராவருஷேண்யம் பயோவாகம் வித்யுத் ஐராவதாவிவ அப்படிங்கிறது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் பாருங்க. ஸ்னிக்த கம்பீர நிர்கோஷம் ஏகம் ஸ்யந்தனமாஸ்திதௌ பிராவருஷேண்யம் பயோவாகம் வித்யுத் ஐராவதாவிவ அப்படிங்கிறது ஸ்லோகம். அப்படியே ஸ்னிக்த கம்பீரம் அப்படி இப்படி வந்து மழை காலத்துல அப்படி மின்னல் அப்படி சப்தம் போடுமோ அந்த மாதிரி இங்க அந்த ஐராவதம் திலீபன், மின்னல் போன்ற சரீரத்தை கொண்டவள் சுதக்ஷிணா. அவ ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்துட்டு இருக்கா. அந்த ரதம் எழுப்பக்கூடிய ஓசை அப்படியே அந்த மின்னல் மேகம் அப்படியே கர்ஜிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு இல்லையா. அதான் ஸ்னிக்த கம்பீர நிர்கோஷம் ஸ்யந்தன. அது யாரு? ஏகம் ஸ்யந்தனமாஸ்திதௌ, ஒரே ரத்தத்துல ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்குது பக்கத்துல. பிராவருஷேண்யம் பயோவாகம் வித்யுத் ஐராவதாவிவ. அப்படியே பயோவாகனா மேகம், கார் மேகம் போயிட்டு இருக்கு, அதுல அப்படியே வித்யுத் இருக்கு இல்லையா. அப்படியே ஐராவதம் அப்படி தெரியுது. ரெண்டு பக்கத்துல தெரிஞ்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு காட்சி இவா ரெண்டு பேரும் அந்த ரத்தத்துல போயிட்டு இருக்கும் பொழுது தெரியறதா. பதச்சேதா ஸ்னிக்த கம்பீர நிர்கோஷம் ஏகம் ஸ்யந்தனம் ஆஸ்திதௌ பிராவருஷேண்யம் பயோவாகம் வித்யுத் ஐராவதௌ இவ அப்படிங்கிறது இந்த பதச்சேதா. ஸ்னிக்த கம்பீர நிர்கோஷம் என்ன? அப்படியே இனிய கம்பீரமான ஓசை. ஓசைலாம் எல்லாமே இனிமையா இருக்காது, ஒரு சில விஷயங்கள் தான் இனிமையான ஓசை உடையதாக இருக்கும். அதனாலதான் இங்க கவி அப்படி வர்ணிக்கிறார். ஸ்னிக்த கம்பீர நிர்கோஷம் என்ன? ஏன்னா ரதத்துல போயிட்டே இருக்கா, ஒரு அருவருப்பான சப்தம் இருந்ததுனாக்கா உட்கார்ந்து போக முடியுமா? ஆனா அந்த ரதத்துல இருந்து வரக்கூடிய சப்தம் இனிமையை ஏற்படுத்தக்கூடிய விதமா இருக்கான். அதனாலதான் ஸ்னிக்த கம்பீர நிர்கோஷன் போடுறார். இனிய கம்பீரமான ஓசையை உடைய ஏகம்னா ஒரு
எனது ரதே ரதத்தில் ஆஸ்திதௌ அமர்ந்தவர்களாய் பிராவிருஷேண்யம் இந்த மழை காலத்தில் இருந்த பயோவாகம் மேகத்தில் ஆஸ்திதௌ அமர்ந்த வித்யுத் ஐராவதௌ இவ மின்னலும் ஐராவதமும் போல இவர்கள் இருவரும் ஜக் மதுகு சென்றனர் அப்படிங்கிற ஒரு உபமானத்தை இங்க கவி அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. அன்வயா என்ன அப்படின்னாக்கா, ஸ்னிக்த கம்பீர நிர்கோஷம் ஏகம் ஸ்யந்தனம். ஒரே ரதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா ரெண்டு பேரும். அந்த ரதத்தினால ஏற்படக்கூடிய சப்தம் இருக்கு இல்லையா, அது மிகவும் இனிமையான ஒரு சப்தத்தை ஏற்படுத்தின்னு இருக்கு. பிராவிருஷேண்யம் பயோவாகம் வித்யுத் ஐராவதௌ இவ ஆஸ்திதௌ. அப்படி இருந்து கொண்டு இல்லையா, அந்த ஐராவதமும் மின்னலும் ஒரே வண்டியில் பிரயாணம் செய்தால் எவ்வாறு காட்சியளிக்குமோ அதை போன்று கம்பீரத்துடன் சப்தத்தை எழுப்பிக் கொண்டு அந்த ஒரே ரதத்தில் குரோஹோ ஆசிரமம் ஜக்மதுஹு, அவருடைய குருவாக இருக்கக்கூடிய அவருடைய ஆசிரமத்திற்கு. ஏன்னா இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு 35, போன ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு 45 வரைக்கும் இந்த வார்த்தையை சேர்த்துக்கணும். பிராக்கெட்ல கொடுத்துருக்கா பாருங்க. குரோஹோ ஆசிரமம் ஜக்மதுஹு, எவ்வாறு அவர்கள் குருவினுடைய ஆசிரமத்தை சென்றடைந்தார் அப்படிங்கிற வர்ணனைய இந்த வாக்கியம் நமக்கு சொல்லிண்டே இருக்கும். பிரதிபதார்த்தா ஸ்னிக்த கம்பீர நிர்கோஷம் நாம மதுர என்னது கம்பீர நிர்ஹராதம் இல்லையா, அதாவது பல சப்தங்கள் இருக்கும், ஆனா இனிமையான சப்தம் இருக்கு பார்த்தல, அதுதான் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட சப்தத்துடன் ஏகம் கேவலம்னா ஒரே ரத்தத்துல ரெண்டு பேரும் பக்கத்துல அமர்ந்துட்டு ஸ்யந்தனம் அந்த ரதமானது அப்படி போயிட்டு இருக்கு. அது எப்படி போறது தெரியுமா, பிராவிருஷேண்யம் இந்த வருஷா காலே பவம், இந்த மழை காலத்துல அப்படி போற மாதிரி இருந்துட்டு இருக்கு. பயோவாகம் ஏன் இப்ப வந்து இது வருஷா காலம் வர்ணிக்கிறாருன்னா, அப்படியே அந்த வித்யுத் அப்பதானே தெரியும். மின்னல் எப்போ பாக்குறதுக்கு அழகா இருக்கும், மழை காலத்துலதானே பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இல்ல வெயில் அடிக்குமா மின்னல் இருந்தா கண்ணால பார்க்க முடியுமா அந்த வெளிச்சத்தை. பயோவாகம் மேகம், மேகத்துக்கு நடுவுல வித்யுத் ஐராவதௌ தடி என அப்ரமாதங்கா ச இல்லையா, அந்த கருமையான மேகம் ஐராவதம் போல, அதற்கு பக்கத்துல மின்னல் அப்படி அப்படி தடித்துனது அப்படி அப்படி ஒரு ஒளி வந்து போகும் பாருங்க. அது எப்படி இருக்குனாக்கா வித்யுத் ஐராவதௌ, நாம மின்னலும் ஐராவதமும் போல இவ யதா ததா ஆஸ்திதௌ ஆரூடௌ அமர்ந்து கொண்டு குரோஹோ வசிஷ்டஸ்ய ஆசிரமம் வாசஸ்தானம் ஜக்மதுஹு கதவந்தௌ. பாவார்த்தः யதா விருஷ்டிகாலே மேகம் ஆரூடௌ வித்யுத் அப்ரமாதங்கஹ ச கச்சதः. ஒரு மேகமும் பக்கத்துல என்ன இருக்கு, மின்னலும் ஒன்னா அமர்ந்துட்டு போனா எப்படி இருக்குமோ ததா அத போல மதுரம் கம்பீரம் சப்தம் குர்வந்தம் இனிமையான ஓசையை எழுப்பிக் கொண்டு ஏகமேவ ரதமாரூட ஒரே ரதத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு சுதக்ஷிணா திலீபௌ சுதக்ஷிணா மற்றும் திலீபன் குரோஹோ வசிஷ்டஸ்ய ஆசிரமம் கதவந்தௌ அப்படிங்கிறது இந்த 35வது ஸ்லோகம். சாரி 36வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம், ஸ்னிக்த கம்பீர நிர்கோஷம் ஏகம் ஸ்யந்தனமாஸ்திதௌ பிராவிருஷேண்யம் பயோவாகம் வித்யுத் ஐராவதாவிவ அப்படிங்கிறது. அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 37. 37வது ஸ்லோகம் என்ன அப்படின்னு பாருங்க. என்ன 37வது ஸ்லோகம், சம்பிரதி தௌ சேனாம் விகாய ஆசிரமம் கதவந்தௌ இது வர்ணயதி. திலீபனும் சுதக்ஷிணாவும் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போனான்னு பார்த்துட்டு இருக்கோம். எப்படி போனா, எவ்வளவு பேரோட போனா, தன்னுடைய படை சூழ போனானா அப்படிங்கிறத பத்தி வர்ணிக்கிறது. சேனாம் விகாய தன்னுடைய சேனைகள்லாம் குறைச்சுட்டான். ஏன் தெரியுமா, அங்க போய் வசிஷ்டருடைய ஆசிரமத்துல அவா இருக்கிறதோ
காட்டுல இருந்துருக்கா. அவளுடைய இடமோ எவ்வளவு பெருசு இருக்கும்னு தெரியாது. அங்க வசதிகள்லாம் எப்படி இருக்குமோ தெரியாது. நாம நிறைய படைகளோட சேனைகளோட அந்த இடத்துக்கு போனா அவளுக்கு தேவையில்லாத தொந்தரவு தரணும் இல்லையா? இடைஞ்சல்கள் ஏற்படும், இடையூறுகள் ஏற்படும். நமக்காக நிறைய விஷயங்கள் அவ பண்ணணும். ஆகார விவஸ்தைகள் பண்ணணும், தங்குற இடத்துக்கு விவஸ்தைகள் பண்ணணும். இப்படி பல விஷயத்தை கருத்தில் கொண்டு அந்த திலீபன் என்ன பண்றான்னா, தௌ சேனாம்பிகாய, தன்னுடைய சேனைகளை எவ்வளவு குறைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு குறைச்சுட்டான். குறைச்சுட்டு ஆசிரமம் கதவந்தோ இது வர்ணயதி மகாகவி காளிதாசா. ஏன் அப்படின்னாக்கா பாருங்க, இந்த ஸ்லோகத்துல சொல்றான், மாபூத் ஆசிரம பீடேதி பரிமேய புரஸ்ஸரௌ அனுபாவ விசேஷாத்து சேனா பரிவிருதாவிவ. என்ன ஸ்லோகம்? மாபூத் ஆசிரம பீடேதி பரிமேய புரஸ்ஸரௌ அனுபாவ விசேஷாத்து சேனா பரிவிருதாவிவ அப்படிங்கிறது ஸ்லோகம். என்ன அர்த்தம் இதுக்கு? என்ன தாத்பரியம் இந்த ஸ்லோகத்துக்குனாக்கா, அதாவது சேனைகளுடன் அங்க போனாக்கா அந்த குருவனுடைய ஆசிரமத்துல உண்டாகும் என்னது அப்படின்னாக்கா கஷ்டம், நிறைய கஷ்டம் அவளால உண்டாகும் இல்லையா? அப்படிங்கிறத எண்ணி மிக குறைவான வேலையாட்களை தன்னுடன் அழைத்து சென்றான். ஏன்னா இவ ராஜா, அவ ராணி. சோ இவாளுக்கு பணிவிட பண்றதுக்கு ஆட்கள் வேண்டாமா? இல்ல, அப்ப எவ்வளவு பேர் கிளம்புவா தன் கூட? அது எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டான். ஏன்னா அங்க போய் குருவினுடைய ஆசிரமத்துல அவருக்கு தேவையில்லாத கஷ்டங்களை உண்டாக்கணும். அதனால அத கருத்துல நினைச்சுட்டு எல்லா சேனைகளையும் இங்கேயே வேண்டாம், தன்னுடைய படை பரிவாரங்களை இங்கேயே நிப்பாட்டிட்டான். குறைத்த வேலையாட்களோட போறான். சரி, அப்படி போகும்போது அவனுடைய தோற்றம் எப்படி இருக்குன்றத வர்ணிக்கிறார் மகாகவி காளிதாசன். பாருங்கோ. ஆயினும் இருந்தாலும், அதாவது அவனுடைய சிறந்த தோற்றம் இருக்கு இல்லையா, அப்படியே உஜ்ஜபல பராக்கிரமனா தானே இருந்தான். பார்த்தலையா? அங்க நான் ஏற்கனவே பார்க்கும்போது இந்த ராஜா திலீபன் எப்படி இருக்கான்னு வர்ணலே, ஆகார சுதிருஷ பிரக்ஞா பிரக்ஞா சுதிருஷாகமஹா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த கம்பீரமான தோற்றம் காரணமாக அவன் பெரும் படைய கூட்டின்னு போலனா கூட பெரும் படையோட காணப்பட்டான். அதான் முக்கியம் இல்லையா? தன் கூட இருக்கக்கூடிய சேனைகளை குறைச்சுட்டான். இருந்தாலுமே அப்படியே கம்பீரமான அவன் தோற்றத்தை பார்க்கும் பொழுது சேனைகள் இல்லாமலே மிகவும் கம்பீரமான சேனைகள் பொருந்திவனாக அவனது ஆகாரம் இருந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிறான் இந்த ஸ்லோகன் மூலமா. சம்பிரதி தௌ சேனாம் விகாய ஆசிரமம் கதவந்தோ இது வர்ணயதி. என்ன ஸ்லோகம்? மாபூத், மான வேண்டாம் அர்த்தம். மாபூத் எது வேண்டாம்? ஆசிரம பீடா, ஆசிரமத்திற்கு நம்மால எந்தவித உபத்திரமும் வந்துடக்கூடாது, கஷ்டமும் நேரிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பரிமேய புரஸ்ஸரௌ என்ன பண்றான்? குறைவான வேலையாட்களை உடையவனாக இருந்து கொண்டு அனுபாவ விசேஷாத்து. அனுபாவ அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அவனுடைய தோற்றம் இருக்கு இல்லையா, தோற்றம், அந்த தோற்றம் அப்படி சிறந்து விளங்குறதுனால சேனா பரிவிருத்தம் இவ, அப்படியே சேனைகள் புடைசூட எப்படி வந்தா ஒரு தோற்றம் இருக்குமோ அந்த தோற்றம் அந்த சேனைகள் இல்லாமலே அவருடைய சொந்த ஆகாரத்தின் மூலமாக அப்படி காட்சி அளித்தான் அந்த திலீபனும் சுதக்ஷிணாவும் அந்த ரதத்தில். குறைவான ஆட்கள் தான் வந்துட்டு இருக்கா, அதுவே பிரம்மாண்டமா இருக்குன்னு மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். சம்பிரதி தௌ சேனாம் விகாய ஆசிரமம் கதவந்தோ இது வர்ணயதி. என்ன ஸ்லோகம்? மாபூத் ஆசிரம பீடேதி பரிமேய புரஸ்ஸரௌ அனுபாவ விசேஷாத்து சேனா பரிவிருத்தாவிவ அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 37. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்னன்றது பார்க்கலாம். பாருங்கோ. என்ன பதச்சேதா என்ன சொல்றான்? மாபூத் வேண்டான்றான். இது ஆசிரம பீடா
इति परिमेय पुरस्सरौ अनुभव विशेषात्तु तु सेना परिवृतौ इव अन्वयः आश्रम पीडा मा भूत् इति परिमेय पुरस्सरौ अनुभव विशेषात्तु सेना परिवृतौ इव एनार्दे स्थितौ गुरोः आश्रमं जग्मधुः प्रतिपदार्थः पारंगो आश्रम पीडा वसिष्ठस्य आश्रमस्य बाधा தொந்தரவு கஷ்டம் அர்த்தம் மா ந பூத் பவது இதி ஏவம் என்ன பண்றா பரிமேய புரஸ்ஸரௌ பரிமிதிஹி அனுச்சரைஹி யுக்தௌ அனுபவ விசேஷாத்து தேஜசஹ என்ன இருக்கு அதிசய காரணேன து கிந்து சேனா பரிவிருத்தௌ சைன்யேன யுக்தௌ இவ யதா ததா ஸ்திதௌ வித்யமானௌ குரோஹ வசிஷ்டஸ்ய ஆஸ்ரமம் வாசஸ்தானம் ஜக்மதுः गतवन्तौ भावार्थः राजा दिलीपः वसिष्ठस्य आश्रमबाधा न स्यात् इति कृत्वा अल्पान् अनुचरान् एव स्वीकृत्य गतवान् परन्तु तौ दम्पती अधिकस्य तेजसः कारणेन सैन्येन परिवृतौ इव दृश्यसे स्म तादृशौ तौ पुत्रप्राप्तेः उपायं ज्ञातुं गुरोः वसिष्ठस्य ஆசிரமம் கதவந்தோ அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக இருந்துருக்கு. ஸோ இதோட 3 ஸ்லோகங்கள் நிறைவேறுது, முடிஞ்சு போச்சு இல்லையா? 37 ஸ்லோகம் முடிச்சு. இதெல்லாம் சம்சயம் இருந்தா கேளுங்கோ, இல்லைன்னா கிளாஸை முடிச்சுக்கலாம். அடியேன் தாசன். धन्यवादः. धन्यवादः स्वामी. இன்னைக்கு படிக்கிறதுக்கு முடியாது இல்லையா? அவகாசம் இல்ல சுவாமி, 3 ஸ்லோகம் மாத்திட்டோம் இல்லையா? நான் அவகாசம் கொடுக்குறேன். ஓகே ஓகே. धन्यवादः महोदय.